சிவப்பிரகாசம் முதல் திரைப்படம் அவருக்கு, என்னுடைய நண்பர். இந்த திரைப்படம் வந்து சில திரைப்படங்கள் வெற்றி அடையும் போது வியாபார ரீதியாக சினிமா நல்லாயிருக்கும். ஒரு படைப்பாளனாக சிவப்பிரகாசம் மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி அடையும் போது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நான் மகனில் பாண்டியநாடு திரைப்படங்கள் நான் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ரிவெஞ்ச் ஸ்டோரி கிளைமேக்ஸ் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆக்கிருச்சு. ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து இதுவரையும் நான் அப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு கண்டென்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசப்படும், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு காரணமாக இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். என்னுடைய நண்பர் சிவபிரகாசத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா சார் அவரோட அழகு சாமி குதிரையை ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி இந்த படத்துக்கு வந்து இந்த போஸ்டர் டிசைன் பண்ண அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துக்கு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பார். அமேசிங்கான ரீரெக்கார்டிங், அந்த இடத்தவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அப்படியான ஒரு ரீரெக்கார்டிங் அந்த படம், அது வந்து ராஜா சாரால் மட்டும்தான் முடியும். மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமாக ஒரு எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ இளையராஜா சார் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். டிஓபி தினேஷ், நான் அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது அவரும் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தினேஷ் இந்த படத்தில் வந்து ஒரு கேரளாவில் ஒரு லவ் எபிசோடு வரும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அமேசிங்காக இருக்கும் அதோடைய லவ் போர்ஷன்ஸ். ஸோ டிஓபிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கர்பச்சன் சார் வந்து நான் அவர் டைரக்டராக இருக்கும்போது, அவர் குட்டி பையனாக இருக்கும்போது அவருடைய சின்ன வயசில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீடியோ எடுத்து அவர் நிறையா சேகரித்து வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு நான் படித்தேன். ஸோ அப்போ இருந்தே வந்து அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த பையன் ஹீரோ தான். ஸோ அவருடைய கனவு இந்த இடத்துல நிறைவேறி இருக்குது. ஒரு முதல் திரைப்படத்தில் ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ வலுவான கதாபாத்திரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா வந்து ஒரு 20 வயசு பையனாகவும் நடிக்கணும், அதே டயத்தில் ஒரு 50 வயசு வயதானவராகவும் நடிக்கணும். அப்படியான ஒரு 2 மாறுபட்ட கதாபாத்திரங்கள், 2 கதாபாத்திரத்தையுமே ரொம்ப உள்வாங்கி அந்த எமோஷனை ரொம்ப சரியாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஹீரோ தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி தமிழில் பேர் விடா வாய்க்குள்ள வரமாட்டேங்குது. ஷாலி இந்த படம் பார்த்து முடிச்சோடனே நான் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு யார், மலையாளியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக ஷாலியை வந்து நான் மீட் பண்ணி பேசினேன். அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் பண்ணேன். என்னுடைய 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தில் வந்து இங்கே அவங்க ஹரிதாக்கானா, ஓகே, ஹரிதா வந்து என்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வச்சேன். ஸோ இந்த படத்துடைய மெயினாக இந்த படம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை வந்து வேறொரு திரைப்படமாக மாற்றுது. அதனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வை கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பேஷனான ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில், ஏன்னா ஒரு இயக்குனருடைய பையன் ஒரு இயக்குனருடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பெரியோர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஏன் பெரியோர்கள் சொல்கிறேன்னா, வயசில் இல்லை, மாஸ்டர் மைண்ட்ஸ், மாஸ்டர் திங்கர்ஸ், ரைட்டர்ஸ், போயட், கலைஞர்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி அங்கே பாலச்சந்தர் சார் இருந்தார், பாரதி ராஜா சார் இருந்தார், பாலு மகேந்திரா சார் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் யூனோ இங்கே எனக்கு தெரியறது. ஸோ உங்களுக்கு இது டெபியூ ஃபிலிம், இந்த ஹீரோக்கு டெபியூ ஃபிலிம், டிரெக்டருக்கு டெபியூ ஃபிலிம், ஹீரோயினுக்கு டெபியூ ஃபிலிம், அப்படி எல்லாருக்கும் டெபியூ ஃபிலிம். ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் டே ஃபார் தெம். அந்த மாதிரி ஒரு நாளில் இத்தனை பேரும் இங்கே வந்து அவங்கள வாழ்த்துறது இது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆரோகணம்
யூனோ மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை காமிச்சிட்டு தான் அப்புறம் எல்லாரையும் மேடை மேலே ஏற்றினோம். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் சீன் த மூவி இல்லையா? படத்தை பார்த்துட்டு இப்போது சுஷீந்திரன் சார் பேசும்போது அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசினார். ஹீஸ் அ பிரில்லியன்ட் டிரெக்டர், பிரில்லியன்ட் ரைட்டர். இப்போ அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லும்போது நமக்கு அது நிஜமாகவே இந்த படத்தை பார்க்கணும் தோணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சிட்டு அவங்க பேசும்போது பிலீவபிளாக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ், அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன் அது. அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஜேர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம நினச்ச நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம், அதை விட பெருசாக வரலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பட் த ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பயணமே அவ்வளோ அழகானது. அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றாது. நம்ம 1% போட்டோன்னா அது 100% நமக்கு திரும்பி வரும். 1% ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா, நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது 100% நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும். அந்த 1% இன்சின்சியரிட்டி காமிச்சோன்னா அதே மாதிரி 100% நமக்கு திருப்பி அடிக்கும். அதுதான் சினிமா. ஸோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு தாட் வருது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொஸ்டால்ஜியா, அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகிறது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தியேட்டருக்கு கொண்டு போகிறது, ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ இவர் சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி படங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது. ஆர்வி உதயகுமார் சாரும் சொன்னார், எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல, அதுக்காக ஏதோ பண்ணணும். ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் அதுதான் இப்போ பேச்சு நடந்துகிட்ருக்கு. இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்தும் மேக்கர்ஸ் சைட்லேருந்தும் வர ஆரம்பித்தாச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச். ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கிராக் இட். அதை கிராக் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம். எல்லா ஜான்ராவில் இருக்கிற படங்களும், எல்லா பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இடையில இருக்கிறதுவங்க மட்டும் முடிவு பண்ணாமல் இதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், இதுதான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர், பேக்கேஜஸ், இதுதான் பேக்கேஜ், அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு, அதை உருவாக்குறதுக்கு, அதை கொண்டு வரத்துக்கு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதை நம்மளால் கிராக் பண்ண முடிஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு செம்ம ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து அஸ்மினேட்டராக வேலை பார்க்குறப்ப மறுமலர்ச்சி ஆகட்டும், பாரதி ஆகட்டும், காதல் கோட்டை ஆகட்டும் பார்த்து நான் வியந்து, நம்ம படம் பண்ணால் இப்படி ஒருத்தரோட பண்ணணும். பாரதிலாம் அந்த சாங்கு நிற்பதுமே நடப்பதுமே பிரமாதமாக எடுத்திருப்பார். அந்த உலகத்தை அவ்வளோ பாரதி உலகத்தை கொண்டு வந்ததில் அவருடைய மெனக்கெடல் ரொம்ப பிரமாதமான மெனக்கெடல். அழகி படம் நான் காசி தேட்டரில் பார்த்தேன். ஒரு பழைய காதலியை சாலையில் வந்து தார் போடுற ஒருத்தராக பார்க்குற நேரத்தில் அழுது கரைஞ்சு தேட்டரை விட்டு என் பைக்கை கூட எடுக்காமல் நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் படம் பார்க்க முடியல. அப்புறம் திருப்பி போய் அந்த படத்தை போய் பார்த்தேன். தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு படம்னா வந்து அது அழகி. என்ன உண்மையான உணர்வோட அப்பா அப்படி எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பால்ய காதலியை ஒரு சாலையில் ஒரு காதலன் பார்க்கிற ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கா எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து மனசில் ஒரு ஆணி மாதிரி அடித்தது. அது ஒரு விதை. அது மாதிரி அடுத்து பல படங்கள் வருவதற்கான ஒரு விதை வந்து ஒரு அழகி வந்து அவ்வளோ அழுத்தமாக நந்திதா தாஸோட
அது ஊன்றது வந்து மிக மிக மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் சொல்ல மருந்து கதை பிரமாதமான படம். ஆனால் எனக்கு பள்ளிக்கூடம் படத்தில் வந்து தங்கர்பச்சான் சார் நடிச்சிருப்பார். உண்மையிலே நான் சொல்கிறேன், தமிழ் சினிமா ஒரு அற்புதமான நடிகனை தொடர்ந்து பார்க்க தவறிவிட்டது தான் நினைக்கிறேன். என்ன பிரமாதமான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அதை பார்த்து வியந்து, நீ நடிப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்பார். ஆனால் ஒரு பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் பேசுகிற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். வெயிலாகட்டும், அங்காடி திருப்படம் பார்த்துட்டு நேராக என் வீட்டுக்கே ஒரு சால்வையோடு வந்து பாராட்டுகிற ஒரு மனிதர். ஏன் 9ஆம் நோட் புக்கு படிக்கலை அப்படின்னு கோவமாக சண்டை போடுகிற ஒரு ஒரு அண்ணன் மாதிரி. அவ்வளோ இப்போ நான் கோவிடில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு ஹோமியோ டாக்டரை சொல்லி அவர் மருந்து அனுப்பிச்சு அப்படின்னு தொடர்ந்து என் மேலே ரொம்ப அன்போடு இருக்கிற அவர் தங்கர்பச்சான் சார். தங்கர்பச்சான் தொடாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ துறைகளை தொட்டார். எல்லாத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் படங்கள் மீது நம்மளுக்கு கொண்ட பேர் அன்பு இருக்குல்ல, அந்த வாழ்த்துக்கள் வந்து விஜித் பச்சானுக்கு வந்து மொத்தமாக கைமாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை லிங்குசாமி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், தவமாய் தவம் இருந்து படம் பார்த்தப்ப ராஜ்கிரண் சார் நடிப்புக்கு யாருமே தேட்டரில் கைதட்டல, அப்படியே கண்கலங்கி அழுதுட்டு போயிட்டாங்க. அடுத்த படம் சண்டைக்கோழி வருது, அவர் என்ட்ரி ஆனோடனே கைதட்டுறாங்களாம், நிமிக்கிறாங்களாம். அப்போ ராஜ்கிரண் சார் லிங்குசாமி உட்காந்து பேசுகிறப்ப, சார் தவமாய் தவம் வந்து நடிச்சுக்கு தான் சார் இவங்களாம் கைதட்டுறாங்க அப்படின்னு அந்த வாழ்த்துக்கள் எப்படி இன்னொரு படத்துக்கு கைமாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தங்கர்பச்சான் சார் இவ்வளோ அற்புதமான படங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அவருடைய பையன் ஒரு படமாக நடிக்கிறப்ப அது மொத்தமாக கைமாறும்னு நான் நம்புகிறேன். அப்படி வாழ்த்துறேன். இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ் உண்மையிலேயே பிரமாதமாக எழுதியிருந்தார் நண்பர் முருகேஷ் பாபு அவர்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எண்டு வசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்ட்டு. ஆனால் தீண்டாமை பெருங்குற்றம் தான் படிச்சுக்கிட்டே இருப்போம். தீண்டாமையை உருவாக்குற ஜாதி பெருங்குற்றம் சொல்லணும், ஜாதியை உருவாக்குற இன்னொன்று, அதை உருவாக்குகிற இன்னொன்று. இது மொத்தத்தையும் என்னைக்கு இந்த மனிதகுலம் மொத்தமாக அழிக்குதோ அதுதான் இந்த ஒரு அழகு அன்பு பூக்குற காலம். அது வரைக்கும் தொடர்ந்து நாம் தீண்டாமை பற்றி, தீண்ட முடியாதவர்கள் தீண்ட தகாதவர்கள் என்ற 2 வகை இருக்கிறது. அவர்களிடமிருந்து நம்மளை காப்பதற்காக தொடர்ந்து கலை மூலமாக இது மாதிரியான ஒரு தொடர் படைப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். டைரக்டருக்கும் சரி, விஜித் பச்சானுக்கும் சரி, இந்த படம் ஒரு முக்கியமான படமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இது நான் பேசுகிறதுக்கான இடம் இல்லை. இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு. நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடிச்சேன். ஒளிப்பதிவாளன் தான். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல. இவ்வளோ காலங்களில் 40 ஆண்டுகள், இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நிறைய தயாரிப்பாளர்கள், எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ கலைஞர்கள். ஆனால் இவ்வளோ படங்கள், இவ்வளோ திரைக்கதைகள், இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சுருக்கு. நேற்று முதல்ல நான் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனாக தான் நான் பார்த்தேன். என் பையன் இந்த கதை நீங்கள் கேட்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். சரிப்பா அப்படின்னு விட்டேன். ஆனால் நான் போய் பார்வையாளர் நான் பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன். அதை விட நேற்று இரவு படத்தை 2வது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். நான் ஒரு மணலில் உட்காந்து 28 பைசாவுக்கு படம் பார்த்த ஆள் தான். நான் 3 படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாதாரண ஆள் நான். ஒரு இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது. எத்தனை மனங்கள், எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது.
அதை வந்து இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு. திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறதில்ல, கிச்சு கிச்சு மூட்டுறதில்ல, சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோடு மட்டும் இல்லாது, அது ஒவ்வொருத்தனையும் அறையணும், அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும், இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும், அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும். மிகப்பெரிய வேலை. பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை, பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறேன் நான் உணர்ந்தேன். ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க. ஒரு ஒரு போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சுருக்கிறவன் மட்டும் இல்லை, சொல்ல சிந்தனையை வச்சுருக்கிறவன், கையில் சரியான கலையை வச்சுருக்கிறவன், இவன் தான் போராளி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல். அது இப்போ பொதுவாக நான் சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரைநடை எழுதுறது. ஏன்னா என் படங்கள் அப்படி. இந்த படம் இயல்பாக இருக்குது, ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது. அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன். முருகேஷ் எங்கிறீங்க? முருகேஷ் வந்து வாங்க வாங்க முருகேஷ் வாங்க. என்ன விளையாட்டு இல்லைங்க, சும்மா வருஷத்துக்கு 300 படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம். வாங்க. இவருடைய அந்த உரையாடல்னா வசனங்கிறது சமஸ்கிருத சொல்லணும்னு நான் சொல்ல, வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த வாங்க தினேஷ் ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன். அந்த கிராஃப்ட், அந்த கலையை, ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், இயக்குனர் முதற்கொண்டு. நீ எதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அது எந்த கோணத்தில் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய நான் எப்படி இதுக்கான மேடை இல்லை, அதனால் நான் வரவே கூடாதுன்னு யாரை என்னை உட்கார வச்சுங்க நீங்கள். நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன்ல. ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு தொடர்பே கிடையாது. என் மகனை பெற்றுட்டதால் நான் பேசக்கூடாது. உண்மையிலே விஜித்தை நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஷாலி வந்து அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க. அதுவும் உங்கள் மைம்ஸ் கோபி என்னங்க இப்படி ஒரு நடிகனப்பா, ஐயோ பாருங்கள். எனக்கு ஏதோ தமிழில் தாங்க நடிகர்கள், சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே. அவர் அருள்தாஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஐயாப்பா, எப்படி அந்த அம்மா எங்கே பேர் என்னப்பங்க, அந்த அம்மாவை நடித்தவங்க சொல்லவே முடியாது. நான் வந்து அழகில் நந்தியதாஸ் எப்படி பார்த்தனோ அப்படி ஒரு நடிப்பு இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும். வினோத் இங்கே ஒருத்தனுக்காம பாருங்கள், நான் அவரை கூப்பிடவே இல்லைங்களா தம்பி. படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை அவர் கையாண்டிருக்கார் இந்த படத்தில். ரொம்ப அருமையானது எல்லாம். அவங்க ஐயா லோக்கு ஐயா, அவர் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும், பெருமை அடையும். அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில், பேரன்பும் பெருங்கோபம். இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்கள். பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு 500 கோடி 600 கோடி பார்த்து என்ன கிடச்சிது? அவன் எடுத்தும் போயிட்டான், நடிகன் எடுத்தும் போயிட்டான், அது வாங்கினவன் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். அது அப்படியே தான் இருக்குது. இந்த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை. என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. பல
இயக்குனர்களை, பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர். எவ்வளோ எளிமையாக உட்கார்ந்திருக்கார். பெரிய ஆள், பெரிய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப அமைதியாக செய்கிறார். எப்போவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. இவர் தாங்க பேசியிருக்கணும், எங்கள் விட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள். முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க. இந்த படத்தினுடைய அந்த மூச்சு இல்லைனா மனுஷன் செத்து போயிடுவான்ல, அந்த மூச்சே வந்து இசைஞானி தான். நான் அவரோடய இருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோடய இருக்கேன். எனக்கு நான் சீக்கிரம் போய் அவரை பார்க்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் சிம்பனி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டார், என்னென்னோ பண்ணி முடிச்சிட்டார். இந்த படத்தை முழுமையாக புரிஞ்சு வச்சவர் அவர் தான். இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றதை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால் அப்படி செதுக்கி கொண்டாந்துருக்கார். இந்த படம் வெற்றியில் வந்து இளையராஜாவுக்கு தான் பெரும்பங்கு, இவங்க எல்லாரை விட. அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் வாழ்த்திக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பொதுவாக எல்லா வெளியீட்டுக்கும் வர்றதில்லை. அவருக்கு என்னுடைய நன்றி. அது என்னுடைய மகனுக்கு 2வது படத்திலே இது கிடச்சிருக்கு, கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன். அவனோட தம்பியை தான், தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களாக பார்த்து, தம்பியோட நான் நடித்து இன்றைக்கி அண்ணன் வந்து ஹீரோ ஆகிருக்கார் இல்லையா? வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட ட்ராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணக்க கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன். ஐவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ சார். யூ ஷுட் கிளாப் ப்ளீஸ். ஒரு எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்காக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்றைக்கி அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. மீடியா, ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோவில் செட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ராஜா சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதனால் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு. அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப்பு தான், நம்மளோட பேஷன் தான். நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க.
இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட். And it's all about hard work. You have to work very hard. You have to be very passionate about it. Nobody can do anything to anyone. யாரும் யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப்பு, நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's going to be very hard. It's not easy. லைஃப் இஸ் நாட் ஈஸி. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காம எப்போவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். As newcomers, you enjoy each and every second you get to work in the cinema. You love it the most and see how cinema gives you. Okay? Love it the most to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Thankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சாருக்கு. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். என்னோடய லைஃபோட நிறைய என்ன சொல்கிறது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால் தான். சார் சொன்னார், கண்டிப்பாக நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல. சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்துக்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன். ஓ, தம்பி கூட தான் நடித்தேன். வந்திருக்கானா? எங்கே வாங்க, இங்கே வாங்க. நியாயமா நீங்கள் தான், நான் நினச்சேன் நீங்கள் தானே. பார்த்தா உல்டாவா மாறிடுச்சு. ஸோ நீங்கள் தானே அந்த பாலு? இவ்வளோ தூரத்தில் இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு, ப்ளீஸ் கம் ஹியர். லெட் மீ see the big பாலு now. Oh my God. நீங்கள் தானே அந்த குட்டி பையன்? இவ கூட நடித்தேன் நான். அழகி படத்தில் ஒரு குட்டி பையனாக நடிச்சிருப்பானே, இது இவர் தான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமாக போகுது பார்த்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்கள் முன்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் வந்து நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன். உண்மையாக அதான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோடு அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோவும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்பில் தான் பார்க்குறேன். அப்படி தான் என்னை பார்க்க வச்சார். இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் தனிமையாக இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றது
இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு இருந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிவிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, இது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னுவார். அவர் டேய் மடையா மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுடான்னுவார். ஐயோ கீழே குனிகிறதா நிமிடுறதா, அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் பொருந்துகிற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போ தான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இத்தனை காலம் இல்லை உணர்வாக காட்டிலான்னு. ஓகே, ஐல் டு. என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இவன் கண்டிப்பாக என்னைக்காக நடித்து வெளியே வந்துடுவானே. எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது, செயலில் இருக்கட்டுமே. நான் இந்த விஷயம் மட்டும் ரொம்ப நன்றிங்க. கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதையை எனக்குள்ளே உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார். அதை முடித்து நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பாக போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர்
permission. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசில் வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றத நீங்கள் எங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்ருக்க குழந்த மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவித்தேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. என்னுடைய இங்கே வீட்டிற்கும் விருந்தினர்களுக்கு நன்றி. என் பேர் சிவபிரகாஷ். பட் என் பேர் சிவபிரகாஷ்னு சொல்கிறதோட பாலுமகேந்திராவின் மாணவன் என்பது தான் எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் ஐயா வந்து ஒன்றே ஒன்று சொல்லுவார், ஒரு புத்தகம் தன் வாசகனை தேடிக்கொள்ளும் அப்படின்வார். அதே மாதிரி ஒரு படைப்பு, ஒரு கதை அதற்கான ஆட்களை தேடிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கதை இதற்கான ப்ரொடியூசரில் ஆரம்பித்து நடிகைகள் ஆரம்பித்து டெக்னீஷியனில் ஆரம்பித்து எல்லாத்தையும் அதே தேடிடுச்சு. சிந்தனையும் சிரிப்பும் தான் மனிதனை விலங்கிலிருந்து பிரித்து காட்டுகிறது. பட்டங்களால் தன்னை அலங்கரிப்பவனை விட நல்ல சிந்தனைகளால் அலங்கரிப்பவனே மேன்மையானவன். அப்படி ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு சாமானியனின் கதை தான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. வந்திருந்த அனைவர்களுக்கும் நன்றி.